இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போறேன். என்ன தீபாவளிக்கு முன்னாடி தானே எல்லாரும் ஸ்வீட் பண்ணுவாங்க. நீங்க என்ன தீபாவளிலாம் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறமா பண்றீங்கன்னு கேட்காதீங்க. ஸ்வீட் வந்து நம்ம எப்போ வேணாலும் பண்ணி சாப்பிடலாம். தீபாவளி டைம்ல என்னால பண்ண முடியல. சரி ஓகே அதனால இப்போ பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலா வந்து கலகலா தான் பண்ண போறேன். கலகலாலாம் என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். குட்டி குட்டியா இருக்குல்ல கேக் மாதிரி அதுதான் செய்ய போறேன். அதுக்கு வந்து மைதால பண்ணுவாங்க. சில பேர் கோதுமையில பண்ணுவாங்க. நான் மைதா தான் எடுத்திருக்கேன். அதான் பர்ஃபெக்ட்டா வரும். மைதாவையும் முட்டை அதுக்கப்புறம் சீனி இதெல்லாம் மூணையும் போட்டு அடிச்சுக்கணும். கொஞ்சமாக ரவை போட்டு நல்லா அது பிணைஞ்சு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா மாவு ஊறும். அந்த மாவு ஊறுற டைமில் டின்னரையும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தின்னமாக நல்லா தேய்ச்சிக்கிட்டு குட்டி குட்டியாக ஸ்கொயர் ஷேப்புன்னா ஸ்கொயர் ஷேப்பு இல்லாட்டி டைமண்ட் மாதிரி கட் பண்ணி எண்ணெயில் சும்மா ரஃபாக அள்ளி போட்டாலே போதும், நல்லா வந்துடும். வேணுன்ற அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். ஆக்சுவலாக தீபாவளி பலகாரம் சுடும்போது ₹1 காசும் கொஞ்சம் புளியும் எங்கள் அம்மா போடுவாங்க. ஏன்னு தெரியாது, ஆனால் நான் போட மறந்துட்டேன். அதனால நடுவில் வெந்துட்டு இருக்கும்போதே அள்ளி போட்டுவிட்டேன். எல்லாம் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கே நைட்டு 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனாலும் பாருங்கள் இந்த ஒட்டுண்ணி தூங்காமல் என் பின்னாடியே சுற்றிக்கிட்டே தெரியுது.